1 கொரிந்தியர் 10:3. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். மோசே காலத்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆவிக்குரிய உணவு, ஞான போஜனம்னா ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய உணவு என்ற அர்த்தம். அது என்ன ஆவிக்குரிய உணவு? வசனம் தானே. வசனம் ஒரு ஆவிக்குரிய உணவு தான். ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு விதமாய் சொல்கிறார். யோவான் 10:48 51 வரை, மன்னிக்கவும், யோவான் 6ஆம் அதிகாரம் 48 51 வரை, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜீவ அப்பம் நானேனார். அவங்க மன்னாவை புசிச்சாங்க. அது ஒரு அடையாளம், ஜீவ அப்பத்துக்கு அடையாளம். ஏன்னா மன்னா வானத்திலிருந்து இறங்கின அப்பம், அது பூமியில் விளைஞ்சது இல்லை, தேவதூதர்களுடைய உணவு. மோசே காலத்து இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் தேவதூதர்களுடைய உணவை கொடுத்தார். ஆனால் நமக்கோ தன்னுடைய மாம்சத்தையே உணவாக கொடுத்திருக்கிறார். ஜீவ அப்பம் நானே, நான் கொடுக்கும் என் மாம்சமே, நான் கொடுக்கும் அப்பம், நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொல்கிறார். 54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் இதை ஒரு உவமானமாக சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய சரீரத்தில் பங்கு பெறுகிறவர்கள், என்னுடைய இரத்தத்தில் பங்கு பெறுகிறவர்கள்னு அர்த்தம். அதற்கு அடையாளமாகத்தான் திருவிருந்தை, கர்த்தருடைய பந்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அப்பம், கத்தோலிக்கர்கள் அதை தவறாக நம்புகிறார்கள், தவறாக விசுவாசிக்கிறார்கள். அந்த அப்பம் இயேசுவாவே மாறிவிடுகிறது ஜெபிக்கும் போதுன்னு நம்பி அதை கும்பிடுகிறார்கள். இது கத்தோலிக்கர்களுடைய தப்பான விசுவாசம், மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கை. நாம் மதிக்க வேண்டும், அந்த அப்பத்தை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய காயப்பட்ட சரீரத்தை அது குறிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்ம ஒரு அடையாளமாக அதை நம்ம சாப்பிட்றோம். உம்முடைய காயப்பட்ட சரீரத்தில் எனக்கு பங்கு உண்டு, நீர் சிந்தின இரத்தத்தில் எனக்கு பங்கு உண்டு, அதுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு, உறவு உண்டு என்பதை நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதன் மூலமாக நாம் காண்பிக்கிறோம். அந்த கட்டளையை ஆண்டவர் தான் கொடுத்தார். நான் வருமளவும் இதை செய்யுங்கள்னு சொன்னார். அதனால தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறாங்க. அவர்கள் அந்த கால இடைவெளியை வித்தியாசமாக வச்சுருக்கிறாங்க, கொடுக்குற முறையை வித்தியாசமாக வச்சுருக்கிறாங்களே தவிர எல்லா கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறாங்க. ஏனென்றால் இது ஆவிக்குரிய ஒரு உணவு, இது ஒரு விதமான உணவு தான். தேவனுடைய மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாயினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது ஒரு ஆவிக்குரிய ஆகாரம். ஞானப்பால் பலமான ஆகாரம் என்றாலும் வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்போ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அந்த கேக்கை அவங்க வெட்டும்போது அந்த கேக்கை ஒரு துண்டு நம்மளுக்கு தராங்க, நம்மளும் சாப்பிட்றோம். நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுடைய பிறந்தநாள். இதில் அந்த உணர்வு தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய லாஜிக்கெலாம் கிடையாது. ஆண்டவர் 2 சடங்குகளை தான், சடங்கு என்பதே அது ஒரு அடையாளம், அது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். ஞானசானம் சாக்ரமெண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். 2 சாக்ரமெண்ட்டு தான் ஆண்டவர் கட்டளையிட்டது. ஒன்று ஞானசானம், அது ஒரே ஒரு தடவை தான். இன்னொன்று கர்த்தருடைய பந்தி, அது அடிக்கடி எடுக்கணும். ஆதி காலத்தில் கிறிஸ்தவங்களை பற்றி தப்பாக சொன்னாங்க. மனித ரத்தத்தை குடிக்கிறாங்க, மனித கறியை சாப்பிட்றாங்கன்னு தப்பாக ஜனங்க புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரளி கலப்பினாங்க. பல சட்ட சிக்கல்லாம் வந்துச்சு ஆதி காலத்தில். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை
அவங்க அப்பத்தை தான் இயேசுவனுடைய சரீரம்னு சொல்கிறாங்க, ரசத்தை தான் இயேசுவின் ரத்தம்னு சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தெளிவு எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனால் ஆதி காலத்தில் அப்படி இல்லை. இவங்க மனித ரத்தத்தை குடிக்கிறாங்க, கர்த்தருடைய பந்தியில் மனித கறியை சாப்பிட்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய புரளியை கிளப்பி பெரிய சட்ட சிக்கல்கள், பல குழப்பங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அப்படி அல்ல. கர்த்தருடைய காயப்பட்ட சரீரத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அவருடைய பாடுகளில் நமக்கு வெறும் வசனத்தை கற்றுக்கொண்டு வசனத்தை கரைச்சி குடித்து வசனத்தை நம்பி வசனத்தை தியானித்து வசனத்தின்படி வாழ்ந்தால் மட்டும் போதாது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதே போஜனம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய சித்தப்படி நான் வாழ்கிறேன் என்பது மட்டும் போதாது. பாடுகள், அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய காயப்பட்ட சரீரம்ன்றது, அவருடைய பாடுகளில் எனக்கு பங்கு உண்டு, பாடுபடுவேன் என்று ஒப்பு கொடுப்பது தான் ஆவிக்குரிய உணவு. அதுதான், பாடுகள் தான் நம்மை பலப்படுத்தும், நம்மை வளர செய்யும். ஆகாரம் நம்மளை பலப்படுத்துகிறது, நம்மை வளர செய்கிறது. பாடுகள் தான் நம்மை பலப்படுத்தும், வளர செய்யும். ஆமென்.